பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி. அது அடிமைத்தனம் அல்ல. யார் ஒருவர் பணிவாக இருந்து கொள்கிறார்களோ அவர்கள் பல விஷயங்களை ஜெயித்து வருகிறார்கள். அவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு தலைமை பொறுப்பை எடுக்கிறார்கள் என்று சொல்லு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், மகாபாரதத்தில் ஒரு காட்சி. அஸ்வத்தாமன் பாண்டவர்களை அழித்துவிட வேண்டும் என்பதற்காக, தன் பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருந்த நாராயணாஸ்திரத்தை எடுக்கிறான். நாராயணாஸ்திரத்தை எடுத்து பாண்டவர்கள் மீது செலுத்தி விட்டான். கிருஷ்ணர் அதை பார்த்து விட்டார். பார்த்தவுடன் சொன்னார், நாராயணாஸ்திரம் வந்திருக்கிறது, எரிந்தவன் தான் நமக்கு எதிரியே தவிர நாராயணாஸ்திரத்தை நாம் எதிர்கொள்ள முடியாது, பணிந்து கொள்ளுங்கள் என்றார். எல்லாரும் கீழே விழுந்து பணிந்து கொண்டார்கள். குதிரையில் இருந்தவர்கள், யானையில் இருந்தவர்கள், தேரில் இருந்தவர்கள் எல்லோரும் பணிந்து கொண்டார்கள். என்பதை விட மேலானது, கிருஷ்ணன் தன்னைத்தானே அதற்கு முன்னால் பணிவாக படுத்துக் கொண்டான் என்று மகாபாரதம் சொல்கிறது. பணிவு என்பது பல எதிராளிகளை அழிப்பதற்கு மட்டுமல்ல, நாம் அழிந்து விடாமல் தடுப்பதற்கான அற்புதமான ஆயுதம் என்பதனை மகாபாரதம் இப்படி நமக்கு சொல்லி